மகா பெரிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வல்லமை மன்னா யோவான் 17:9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீ எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பின பொழுது மற்றவர்களை இயேசுவை பற்றி அறிவித்து அவர் ரட்சிக்கும்படியாக தான் அனுப்பினாங்க. கர்த்தர் இந்த பூமிக்கு வந்த பிதாவின் சித்தத்தையெல்லாம் நிறைவேற்றி முடித்த பின்பு மற்றவர்களுக்காக உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் கர்த்தர் தங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்காக அவர் வேண்டிக் கொண்டார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் செய்ததை போலவே நாமும் இந்த பூமியில வாழும்போது எப்பொழுதும் நமக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளாம மற்றவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. அதை தான் இவர் அங்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மனுஷர்களுக்காகத்தான் வந்தாருங்கிறத நிச்சயமா அறிய முடிகிறது. அதே போல நாமும் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்ததான எல்லா கிரியைகளையும் அவர் நியமித்த காலத்திற்குள்ளாக அவர் நிறைவேற்றி முடித்து பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதே போல நாமும் நித்திய ஜீவனை அடைய நாமும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக செல்ல மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்டு முன்னேறி செல்வோம். ஜெபிப்போம். எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, நீங்க எப்படி இந்த பூமியில வாழும்போது மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்டீங்களோ அதே போல நாங்களும் வேண்டிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க மாத்திரம் உயரணும், நாங்க மாத்திரம் வளரணுங்கிற அந்த நிலைமையை எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு மற்றவர்களுக்காகவும் திறப்பிலனுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக. வல்லமையில் வளர வல்லமையாயிரு. God bless you.